إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடு துணையற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் கிடையாது. அவன் யாருக்கு பிள்ளையாகவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்ற தௌஹீதுடைய வார்த்தையை உங்களுக்கு மத்தியிலே முன்மொழிந்தவனாக, வார்த்தைகளிலே உண்மையான வார்த்தை, உன்னதமான வார்த்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலே மிகவும் உன்னதமான வழிகாட்டல், எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலையிலேயும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் யாருக்கு மத்தியிலேயும் எடுத்து நடக்க முடியுமான ஒரே ஒரு வழிகாட்டல் இருக்கும் என்றிருந்தால் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அஸ்ஸுன்னா என்றும், விடயங்களிலே மிகவும் மோசமான விடயம் மார்க்கம் என்ற பெயரிலே எவைகள் எல்லாம் உட்புகுத்தப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ அவைகள் அத்தனையும், அப்படியாப்பட்ட விடயங்கள் பித்அத்துக்கள் அத்தனையும் வழிகேடுகள் நாளை மறுமையிலே நரகத்துக்கு இட்டு செல்லும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ஹுதுபா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இன்று வரைக்கும், இப்பொழுது வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனின் உதவியின் மூலமாக முஸ்லிமாக இருந்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே நிஅமத்திலே கடைசி வரைக்கும் எங்களை வாழ வைத்து மரணிக்க செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அவன் வணக்கங்கள் என்று வருகின்ற நேரத்திலே அன்றாடம் தொழ வேண்டும் என்ற ஒரு பகுதியை காட்டியிருக்கிறது. அதே போன்று மாதாந்தம் சில அமல்களை காட்டியிருக்கிறது. வருடாந்தம் வரக்கூடிய ஹஜ்ஜை காட்டியிருக்கிறது, நோன்பை காட்டியிருக்கிறது. இப்படி அமல்கள் என்று வருகின்ற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையிலே ஒரு முஸ்லிமுக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கலாம். அதே போன்று அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள் எடுத்து நோக்குகின்ற பொழுது அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் சீரிய ஒரு வழிகாட்டலை வைத்திருக்கிறது. எப்படி நம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், நடவடிக்கைகளை எந்த எல்லைக்குள் அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அமைத்துக் கொண்டால் அல்லாஹு தஆலாவின் விமோசனம் நமக்கு கிடைக்கிறது, அவனுடைய ரஹ்மத் எமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்பதை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லித் தருகிறதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே,
எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அன்றாட செயற்பாடுகளை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது பிரதானமாக 2 வட்டாரங்களுக்குள் தான் வந்து நிற்பதை பார்க்கிறோம். ஒன்று ஹலால், இன்னொன்று ஹராம். இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், செயற்பாடுகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதனை ஒரு மனிதன் முடியுமான அளவு எடுத்து நடக்க வேண்டும். அதே போன்று ஹராம் என்ற இன்னொரு பகுதி இருக்கிறது, தடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதியை கட்டாயமாக தவிர்ந்து வாழத்தான் ஒரு முஸ்லிம் பழகிக்கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டி இந்த ஹராம் ஹலால் என்ற தலைப்பு பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே எப்படி ஷிர்க்குகள் கலந்துவிடக் கூடாது, குஃப்ருகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஷிர்க்கு, குஃப்ரு, அல்லாஹு தஆலாவுடைய இறையச்சத்தை பற்றி பேசப்பட வேண்டுமோ, அதே அளவு ஹலால் ஹராத்தை பற்றி கட்டாயம் பேசப்பட்டுதானாக வேண்டும். அதற்கும் ஒரு அந்தஸ்தை நாங்கள், அந்த தலைப்புக்கான ஒரு கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். ஹலாலாக இருக்கிறது என்பதை நாங்கள் மதிக்க வேண்டும். யகூதிகளுடைய வாழ்க்கையை போன்று எங்களுடைய வாழ்க்கை அமைத்து விடக்கூடாது. அவர்கள் ஹலால் என்பதை தெரிந்து வைத்தார்கள், ஹராம் எது என்பதை தெரிந்து வைத்தார்கள். ஆனால் அதற்கேற்ப நடந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்கின்ற பொழுது இன்றைய காலத்திலே காணப்படக்கூடிய வியாபார முறைகளை நாங்கள் பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. ஹலால் ஹராம் என்பதை மையமாக வைத்துத்தான் அமைய பெற வேண்டும் என்பதை. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு வியாபாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இது ஹராமாக இருக்கிறதா ஹலாலாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதை விட, இப்படி பார்த்து எங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை நாங்கள் கணிப்பதை விட, எங்களுடைய வருமானத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பல திட்டங்களை தீட்டுவதை விட, இந்த வியாபாரத்திலே எனக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது, எப்படி லாபம் கிடைக்கும், எப்படி நஷ்டம் வரும் என்பதைத்தான் ஒரு மனிதன் வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன்னாலே சிந்திக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே சிந்தனை தான் இன்றைய காலத்திலே இறை மறுப்பாளர்களிடத்திலும் காணப்படுகிறது. இப்படியான ஒரு நிலைமை, ஹராம் ஹலாலை பற்றி ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமை இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு காணப்படுகிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பு கட்டாயம் பேசப்பட்டுதான் வேண்டும் நமக்கு மத்தியிலே. அதே போன்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி அறிவு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு எப்படியாப்பட்ட சிந்தனைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நீ நல்ல முறையில் படித்தால்தான் நல்லாக சம்பாதிக்க முடியும், நல்ல முறையில் படித்தால்தான், படித்து நன்றாக சம்பாதிக்கின்ற நேரத்திலே தான் மனிதருக்கு மத்தியிலே கௌரவமாக வாழ முடியும், மதிப்பார்கள் என்று அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனையை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, படிப்பின் நோக்கம் தவறப்படுகிறது இந்த இடத்திலே. இப்படி உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய பல சில்லறை காரணங்களுக்காக வேண்டி நாளை மறுமை நாளையிலே தாக்கம் செலுத்தக்கூடிய இந்த ஹலால் ஹராத்தை பேணாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தலைப்பு கட்டாயம் பேசப்பட்டுதான் ஆக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் இருக்கக்கூடிய மாதம் என்பது ஷாபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஷாபானுடைய மாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள், சலஃபுகள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ரமலானுக்காக வேண்டி தயாரானார்கள். அன்பார்ந்தவர்களே, ரமலான் மாதம் எதற்கு எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், வரப்போகிறது என்று சொன்னால், நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கிறது? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடைய மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. இறையச்சம் தக்வா என்று சொன்னால் என்ன? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எதையெல்லாம் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அதை நாங்கள் முடிந்த அளவு செய்ய வேண்டும். எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ வேண்டும். இதுதான் தக்வா என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நிலைமை எவ்வாறு காணப்படுகிறது என்று சொன்னால், நமக்கு மத்தியிலே ரமலான் என்று வருகின்ற நேரத்தில் நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டிருப்போம். நாங்கள் இன்னி நமட்களை செய்ய வேண்டும்,
நாம் குர்ஆன் ஓத வேண்டும், இத்தனை ஜுஸ்கள் முடிக்க வேண்டும், அதே போன்று கியாமுல் தொழ வேண்டும், அமல் இபாதத்துக்களை ஈடுபட வேண்டும். இப்படி நாங்கள் பல திட்டங்களை போட்டு வைத்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அது தவறு கிடையாது. ஆனால் ஒரு பக்கத்தை நாங்கள் மறந்திருக்கிறோம். ரமலான் என்பது, நோன்பு என்பது தக்வாவுக்குரிய மாதம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அமல்களுக்குரிய மாதம் என்று இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தவில்லை. நாங்கள் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து தூரமாகுவதற்குரிய மாதமும் கூடாது. அப்படி என்றிருந்தால் இந்த தக்வாவுடன் நேரடியாக தொடர்பு படக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் என்றிருந்தால் நம்முடைய அன்றாட செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஹலால் ஹராத்துக்கு நேரடியான தொடர்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே ஒரு மனிதன் ஹலாலை எவ்வாறு எடுத்து நடக்க வேண்டுமோ அதே போன்று ஹராத்தை தவிர்த்து வாழ்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதிகமான இடங்களிலே குழு என்ற வார்த்தையை பிரயோகித்திருக்கிறான், பாவித்திருக்கிறான், கூறியிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குழு என்ற வார்த்தை நீங்கள் உண்ணுங்கள், அதே போன்று வஷ்ரபு என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான், பருவுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். நம்முடைய அன்றாட செயற்பாடுகளிலே பார்ப்பது இருக்கிறது, பேசுவது இருக்கிறது, செவிமடுப்பது இருக்கிறது, நடந்து செல்வது, இப்படி நம்முடைய செயற்பாடுகள் எத்தனையோ ஏராளமாக இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி உண்ணுங்கள் பருகுங்கள் என்பதை கூறுகிறான் என்று சொன்னால் அதிகமான இடங்களிலே அது ஹலால் ஹராத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு விடயம் என்பதனால்தான். ஹலால் ஹராத்தோடு அல்லாஹு தஆலா இந்த குழு என்ற வார்த்தையை கூறுவதற்கான மிக முக்கியமான காரணங்களை அறிஞர்கள் கூறுகின்ற நேரத்திலே கூறுகிறார்கள். என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உணவு பழக்க முறைமை சீராக அமையும் என்றிருந்தால் அவனுடைய உணர்வுகள் சீராக அமையும். அவனுடைய உணர்வுகள் சீராக அமையும் என்றிருந்தால் அவனுடைய நடவடிக்கைகள் நல்ல முறையிலே காணப்படும். இதற்கு மாற்றமாக அவனுடைய உணவு பழக்க முறைமைகள் மோசமான உணவு பழக்க முறைமைகளாக இருக்கும் என்றிருந்தால் அந்த நேரத்தில் அவனுடைய உணர்வுகளும் அதற்கேற்பத்தான் காணப்படும். அவனுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப செயற்பாடுகள் காணப்படும். எனவே ஒரு மனிதன் ஹலாலை சம்பாதிப்பான இருந்தால் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஹலாலை சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு ஆசையோடு அவன் செயற்படுவானாக இருந்தால் ஹலாலை தேடித்தான் உண்பான். அப்படி ஹலாலை தேடி உண்கின்ற நேரத்திலே அவனுடைய ஏனைய செயற்பாடுகளும் ஹலாலுக்கு தானாகவே சென்று விடுகிறது. தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை காணப்படும். இதற்கு மாற்றமாக அவன் ஹராத்தை சம்பாதிக்கிறான். எப்படியாவது சல்லி வந்தால் போதும், எனக்கு ஒரு வருமானம் எப்படியாவது வந்தால் போதும், அது ஹலாலா ஹராமா என்று பார்க்க தேவையில்லை என்ற ஒரு சிந்தனையில் வாழ்வானாக இருந்தால் அந்த நேரத்திலே அவன் உண்ணக்கூடிய உணவும் ஹலாலா இருக்கிறதா ஹராமா இருக்கிறது என்பதை பார்க்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் இதே நிலைமைதான் காணப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹலால் ஹராம் என்பது ஒரு மனிதனோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் கிடையாது. மாற்றமாக அவனுடைய குடும்பத்தோடு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதால் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான இடங்களிலே உணவு பழக்கத்தை ஹலால் ஹராத்தோடு சேர்த்து கூறியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பை நாங்கள் படிக்கின்ற நேரத்திலே, இந்த தலைப்பை பற்றி நாங்கள் செய்மடிக்கின்ற நேரத்திலே பொதுவாக எங்களுடைய சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஹராம் என்று சொன்னால் இந்த தலைப்பு பேசப்படுகின்ற நேரத்தில் எங்களுடைய சிந்தனைக்கு வருவது வியாபாரத்தில் ஹராமான முறை, அதே போன்று உணவு பழக்க வழக்கங்களிலே ஹராமான முறை, இப்படித்தான் நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது. இது உண்மையில் வரத்தான் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை அமைத்துக் கொள்வோம் என்றிருந்தால் நாங்கள் சிந்திக்க ஆரம்பிப்போம். நான் எதை சம்பாதிக்கிறேன்? நான் ஹலாலை தேடுகிறேனா? இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நரகத்தை விட்டும் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்படி இருக்கின்ற நேரத்திலே என்னுடைய குடும்பத்துக்காக நான் எதை சம்பாதிக்கிறேன்? ஹலாலை செய்ய தேடுகிறேனா, ஹராத்தை தேடுகிறேனா? என்னுடைய வியாபாரத்திலே ஹராம் கலந்திருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க ஆரம்பிப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய சிந்தனை இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்றிருந்தால் தான் நான் ஹராத்தை விட்டும் தூரமாக வேண்டிய ஒரு காரணம் இருக்கும் என்றிருந்தால் அது எனக்கு உணவளிக்கக்கூடிய ரிஸ்க், எனக்கு ரிஸ்கை தரக்கூடிய ரஸ்ஸாக் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி மாத்திரம் என்ற ஒரே ஒரு நியத் இருக்கும். இதற்கு மாற்றமாக நாங்கள் காரணங்களை தேடிக்கொண்டு செல்வோம் என்றிருந்தால் உண்மையான முஃமின்களாக இருக்க மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே,
ஹைபருடைய அந்த நாளையிலே சஹாபாக்கள் கழுதை இறைச்சியை அவ்வாறே சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொதித்து கொண்டு வருகிறது. அடுப்பிலிருந்து இறக்குவதற்கு அன்னை நீண்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதை இறைச்சியை தடுத்து விட்டார்கள் என்று கூறிய சந்தர்ப்பத்திலே அவ்வாறு அந்த சட்டியை கவுத்து விடுகிறார்கள், கொட்டி விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களை, இதற்கான காரணம் என்னவென்று அவர்கள் கேட்கவில்லை. ஒரு முஃமினுடைய நிய்யத் எவ்வாறு தெரியுமா இருக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா எனக்கு ஏதாவது ஒன்றை ஹராம் என்று கூறியிருக்கிறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒன்றை உனக்கு இது ஹராம் என்று கூறியிருக்கிறார்களா? அந்த நேரத்திலே காரணம் இல்லாமல் சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்ற நிலைமையில் தான் நாங்கள் இருக்க வேண்டும். இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் முஃமின்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு தெரியுமா காணப்படும்? ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, அவர்கள் கூறுவார்கள் செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம், நீங்கள் சொன்னது சரி, நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வோம் என்றுதான் அவர்களுடைய நிலைமை காணப்படும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைமை தான் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். இப்படி வரும் என்றிருந்தால் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி வாழக்கூடிய ஒரு உண்மையான இறை விசுவாசியை எங்களால் வாழலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் கஷ்டப்பட்டாவது ஹலாலை சம்பாதித்து ஒரு குடிசை வீட்டை கட்டி அதில் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி பயந்து வாழ்வோம் என்றிருந்தால் அதில் இருக்கக்கூடிய பரக்கத்தும் நிம்மதியும் ஏராளமாக காணப்படுகிறது. எவ்வளவு பல கோடிகளை பல லட்சங்களை சம்பாதிக்கிறோம், ஏமாற்றி சம்பாதிக்கிறோம், பல மாடி கட்டிடங்களை கட்டுகிறோம், இப்படி இருக்கின்றோம் என்றிருந்தால் ஹராத்தை செய்து கொண்டு சம்பாதித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்றிருந்தால் அன்பார்ந்தவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலே எந்த ஒரு பரக்கத்தும் கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது, மன நெருக்கடிகள் காணப்படும், பிரச்சனைகள் அடுத்தடுத்து அலைகள் போன்று வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, கிராமத்து புறத்தவர்கள் நகரப்புறத்தவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டும் வத்தகவ் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்திருந்தார்கள் என்றிருந்தால் அந்த நேரத்தில் லஃபதஹ்னா அலைஹிம், அவர்களுக்கு நாங்கள் திறந்து வைத்திருப்போம் பரகாத்திம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து வரக்கூடிய பரக்கத்துகளை எவ்வாறு நாங்கள் அவர்களுக்கு திறந்து வைத்திருப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பரக்கத்து இல்லாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணம், அப்படியாப்பட்ட காரணங்களில் ஒன்றுதான் இந்த ஹராமை நாங்கள் செய்வது. எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஹராம் கலந்திருக்கும் என்றிருந்தால், ஹராம் ஹலால் பேணப்படாமல் இருக்கும் என்றிருந்தால் அந்த நேரத்திலே குடும்பத்தில் கட்டாயமாக பிரச்சனைகள் நிகழ்ந்துதான் ஆகும். எனவே அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின் வபைனஹுமா உம்முருன் முஷ்தபிஹாத், ஹலால் என்பது தெளிவாகிவிட்டது, ஹராமும் தெளிவாகிவிட்டது. அவ்விரண்டுக்கும் மத்தியிலும் சில விடயங்கள் காணப்படுகின்றன. அவைகள் சந்தேகத்திற்கிடமான ஒரு விடயங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஹலாலா ஹராமா என்ற தெளிவில்லாத ஒரு தன்மை. லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மனிதர்கள் அதை அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். ஃபமன் இத்தக ஷுபஹாத், இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஃமினுடைய நடை எவ்வாறு காணப்பட வேண்டும், அவனுடைய நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும், ஹலாலா ஹராமா என்று தெரியாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும். ஃபமன் இத்தக ஷுபஹாத், சந்தேகத்திற்குரிய விடயத்திலே அவன் தவிர்ந்து வாழ்வான் என்றிருந்தால், அவனுடைய வாழ்க்கையிலே சந்தேகத்திற்குரிய விடயத்தை ஹராத்தை போன்றவன் பார்ப்பான் என்றிருந்தால், ஃபகத் இஸ்தபர லிதீனிஹி வ இர்திஹி, அவருடைய மார்க்கத்துக்கும் அவருடைய மானத்துக்கும் பாதுகாப்பை எடுத்துக்கொண்டான். ஒமன் வகஅ ஃபிஷ் ஷுபஹாத், யார் அந்த சந்தேகத்திலே விழுந்து விடுகிறானோ செய்து விடுகிறானோ, வகஅ ஃபில் ஹராம், சந்தேகத்தை செய்தால் ஹராத்திலே விழுந்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஒன்றில் ஹலாலாக இருக்கும் அல்லது ஹராமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் கூறவில்லை. மாற்றமாக அவன் சந்தேகத்தை செய்தால் ஹராத்திலே தான் விழுந்து விடுகிறான். வகஅ ஃபில் ஹராம். அதற்கு உதாரணத்தை கூறுகிறார்கள், கர்ரா யர்ஆ ஹவுலல் ஹிமா, ஒரு ஆடை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்டிடையனை போன்று.
அவன் அந்த எல்லைக்குள்ளே அவ்வாறே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். யூசிக்கு ஐயர்தா ஃபீஹி, அதிலே அவன் மேய்வதற்காக விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஒரு ஆட்டிடையன் ஒரு எல்லைக்குள் அவன் மேய விடுவான் என்று சொன்னால் அந்த ஆடு பாதுகாப்பான முறையில் காணப்படும். அதற்கு தாண்டி போய்விட்டது என்று சொன்னால் அந்த ஆட்டுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே போன்றுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையும் ஹலால் ஹராம் என்ற அந்த எல்லைக்குள் காணப்படும் என்றிருந்தால் அல்லாஹ்வின் உதவியுடன் அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பான முறையில் காணப்படும். ஹராத்துக்கு செல்வான் என்றிருந்தால், அந்த எல்லையை தாண்டி செல்வான் என்றிருந்தால் அவன் கட்டாயமாக ஹராத்திலே தான் போய் விழுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை காணப்படுகிறது. அல்லாஹ் என்ற படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த அரசர்களுக்கெல்லாம் அரசன். அந்த அரசனுடைய எல்லை எது தெரியுமா? அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்து வைத்திருக்கிறானோ அதுதான் எல்லையாக காணப்படுகிறது. அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, இந்த உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இது அஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அது சரியாகி விடும் என்றிருந்தால் முழு உடம்புமே சீராகிவிடும். வைதா ஃபஸதத், அது கெட்டுவிடும் என்றிருந்தால் ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடம்புமே சீர்கெட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே ஹலால் ஹராத்துக்கும் ஹலால் ஹராத்தை பேணி நடப்பதற்கும் உள்ளத்துக்கும் நேரடியான ஒரு கனெக்ஷன், தொடர்பு இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே கூறுகிறார்கள். இன்று எத்தனையோ நிம்மதி இல்லாத மனிதர்களை பார்க்கிறோம், குழப்பங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். தன்னுடைய வியாபாரத்திலே ஹராம் கலந்திருக்கிறது, ஹலால் ஹராத்தை பேணி வாழ்வது கிடையாது. குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு ஹராமா ஹலாலை என்று பார்க்காமல் அவ்வாறே சம்பாதித்து கொண்டு வந்து கொட்டி விடுகிறார்கள், கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளைகளும் ஹராமா ஹலாலை என்று பார்க்காமல் உண்டு விடுகிறது. அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இப்படி வாழ்கின்ற நேரத்தில் அந்த குடும்பத்தில் எப்படிதான் நிம்மதி வரும்? ஒரு பரக்கத் காணப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஹலால் ஹராத்தை பேணி வாழ்வோம் என்றிருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பிலே வாழ்வோம் என்று அர்த்தம். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே முடியுமான அளவு ஹலாலை செய்ய வேண்டும். ஹராத்தை விட்டு முற்றும் முழுதாக தவிர்ந்து வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் الحمد لله رب العالمين وهو ولي الصالحين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாகவே ஒரு யாசகர் நம்மிடத்திலே வந்து ஹதியா கேட்கிறார் என்று சொன்னால் அவருடைய தோற்றத்தை பார்த்து நாங்கள் என்ன செய்துவிடுவோம்? இரக்கமில்லாத மனிதனுக்கு கூட இரக்கம் வந்துவிடும். அப்படியாப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இரக்க குணத்தை கொடுத்திருக்கிறான். அந்த மனிதனை விட எத்தனையோ மடங்கு இரக்கம் கொண்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா தலைவிரி கோலமாக உடம்பு முழுக்க தூசி படிந்த நிலையிலே, மனிதனுடைய பார்வையில் சொல்ல போனால் பரிதாபமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், யா ரப்பு யா ரப்பு, என்னை படைத்த ரப்பே, எனக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய ரப்பே, என்னுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ரப்பே என்று அவன் கையை தூக்கி மன்றாடுகிறான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வமத்அமுஹு ஹராம், அவனுடைய சாப்பாட்டு முறையுமே இருக்கிறதே ஹராமாக இருக்கிறது. அமல்பஸுஹு ஹராம், அவனுடைய ஒடுக்கக்கூடிய முறையுமே அதுவும் ஹராமா இருக்கிறது. அமஷ்ரபுஹு ஹராம், அவனுடைய குடிபானத்தை எடுத்து நோக்கணும் என்று சொன்னால் அதுவும் ஹராம். வகுதிய பில் ஹராம், அவன் வளர்க்கப்பட்டிருப்பதே ஹராத்தின் மூலமாக. இப்படி இருக்கின்ற நேரத்தில் ஃபஅன்னா யுஸ்தஜாபுலா, அது அவனுக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹராம் இருக்கும் என்றிருந்தால் எவ்வளவு தான் நாங்கள் கோடான கோடிகளை செலவழித்து லட்சங்களை செலவழித்து ஹஜ் உம்ரா என்று செய்து கஅபத்துல்லாவுக்கு முன்னால் நின்று மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து அல்லாஹு தஆலாவிடத்திலே அழுது புலம்பி துஆ கேட்டாலும் ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுத்துவிடப்படும், அந்த ஹராம் இருப்பதன் காரணத்தால். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய, முஸ்லிமுடைய, முஃமினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை, நான் மரணிப்பதற்கு முன்னால்
மக்கா மதீனாவை போன் சந்திக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுடைய ஆலயத்தை போய் உம்ரா ஹஜ் செய்ய வேண்டும், இப்படி என்ற ஆசை எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் காணப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த வணக்கத்தை செய்கின்ற நேரத்தில் நல்ல முறையிலே செய்வோம் என்றிருந்தால், ஹலாலை பேணி ஹராமை விட்டும் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றிருந்தால், தூரமாக்கி அமைத்துக் கொள்வோம் என்றிருந்தால், சிறந்த முறையில இந்த அமட்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அவனுடைய நாட்டத்தின் மூலமாக அந்த அமட்களை ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரியவர்களை, இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படியாப்பட்ட இந்த ஹராத்தில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் சில விடயங்களை கட்டாயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், எனக்கு நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், நாள் முழுக்க வேலை செய்தாலும் அல்லாஹு தஆலா அளந்ததுதான் கிடைக்க போகிறது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத், யா அல்லாஹ், நீ கொடுக்கக்கூடியதை தடுப்பவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்து விட்டாய் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கு யாராலும் முடியாது. இந்த விடயம் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்ற இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான், விசாலமாக கொடுப்பான். இன்னும் சிலருக்கு வ யக்திர், அளந்து கொடுப்பான். இந்த இரண்டிலேயும் நலவு இருக்கிறது. காரணம், அளந்து கொடுக்கக்கூடிய மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் விசாலமாக கொடுப்பதற்காக வேண்டி எந்த மனிதனை தயார் செய்து வைத்தான் அந்த மனிதனை படைத்திருக்கிறான். இப்படி இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் அந்த மனிதனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். இந்த இரண்டிலேயும் என்ன நலவு இருக்கிறது என்று சொன்னால், யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், இது எனக்குரிய ஹக்கு கிடையாது, பிற மனிதர்களுக்கு போக வேண்டிய ஹக்கு, சதகா ஜகாத்து வறியவர்களுக்குரிய போக வேண்டிய ஹக்கு என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு அளந்து கொடுக்கப்படுகிறதோ அவன் ஒன்றை நினைக்க வேண்டும், இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு அளந்து நிர்ணயித்து தருவதற்கான மிக முக்கியமான காரணம், கூடுதலாக தந்துவிட்டால் என்னிடத்திலே கஞ்சத்தனம் ஏற்பட்டு விடலாம், என்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். இப்படி நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பக்கத்திலே நல்லெண்ணத்தை வைப்போம் என்றிருந்தால், அன்பார்ந்தவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாளும் ஹராத்தின் பக்கம் சென்று விட மாட்டோம். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஹராத்தை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனைவி மக்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை முறைமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் சம்பாதிக்கக்கூடிய முறைமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் படக்கூடிய கஷ்டத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைய காலத்தில் இருந்த சலஃபுகள் இன்று வரைக்கும் பேசப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நல்ல மக்களை செய்தார்கள், பாவமான காரியங்களிலும் தூரமாக இருந்தார்கள். இதற்கு மிக முக்கியமான துணையாக இருந்தவர்கள் அவர்களுடைய மனைவி மக்கள் தான். அவர்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்கின்ற நேரத்திலே அந்த பெண்மணிகள் கூறுவார்கள், எங்களுடைய விடயத்திலே அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எனக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு வருகிறீர்கள், என்னுடைய பிள்ளைக்கு சம்பாதித்துக் கொண்டு வருகிறீர்கள், எங்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு வரக்கூடிய சம்பாத்தியம் ஹராமாக இருக்கும் என்றிருந்தால் அதிலிருந்து எங்களுக்கு உணவளிக்க வேண்டாம், ஹராத்தை எங்களுக்கு உணவாக தந்துவிட வேண்டாம். ஏன் என்று சொன்னால், நாங்கள் பசியுடைய கொடுமையை பொறுத்து கொள்ளுவோம், அதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய நரகத்தின் வேதனையை ஒரு நாளும் எங்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது என்று அந்த பெண்மணிகள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாப்பட்ட வார்த்தைகளை கூறுவதற்கு இன்றைய காலத்து பெண்மணிகளுக்கு அந்த அளவுக்கு ஈமான் இருக்க வேண்டும், ஈமான் புகட்டப்பட வேண்டும். இது ஒவ்வொரு ஆண் மகனின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. தான் திருமணத்தை முடித்து விட்டேன்,
பிள்ளைகளை பெற்றுவிட்டேன் என்று சொன்னால் கடமை முடிந்து விடாது. அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலாவை பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், தக்வாவை பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், எது ஹலால் எது ஹராம் என்பதை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஹராமின் மூலமாக சம்பாதித்தால் எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹலாலின் மூலமாக சம்பாதித்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்பதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே முடியுமான அளவு ஹலாலை செய்ய வேண்டும். தவிர்ந்து வாழ வேண்டிய ஒரே ஒரு பகுதி, பாவம் எவைகள் காணப்படுகின்றனோ அத்தனை விடயங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து வாழ வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பம் தான் எஞ்சி இருக்கக்கூடிய 15 நாட்கள். ரமலானிலே நாங்கள் தயாராக வேண்டும். அடுத்த வருடம், இந்த வரக்கூடிய வருடங்களிலே ஹராத்தின் பக்கம் பாவத்தின் பக்கம் நான் செல்லக்கூடாது. நல்ல மக்களை எங்களால் செய்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அது எந்த காலத்திலே இருந்தாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் ஷைத்தான் கெட்டி வைக்கப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி இருக்கிறது. அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தை நாங்கள் ரமலான் ஆரம்பித்ததில் இருந்து தான் ஆரம்பிப்போம் என்றிருந்தால் முழுமையாக பிரயோஜனப்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதிகமாக நோன்பு பிடித்தார்கள் ஷாபானிலே. காரணம், ரமலானுக்கு தயாரானார்கள். அப்ப ரமலான் என்பது முழுமையாக நோன்பு பிடிக்கப்பட வேண்டிய, அதே போன்ற அமல் இபாதத்துக்களிலே ஈடுபட வேண்டிய ஒரு காலப்பகுதி என்பதனால் அதற்கு முன்னிருந்தே தயாரானார்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களின் பக்கம் நெருங்காத மனிதர்கள். பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலாவிடத்திலே தௌபா கேட்கவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஷாபானுடைய மாதத்திலே அவர்கள் பாவத்தை விட்டு தூரமாவதற்குரிய தேவை இருக்கவில்லை பெரிய அளவு. எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் நன்மை செய்வதை விட அதிகமாகவே பாவங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் கட்டாயமாக எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ஷாபானிலே தயாராக வேண்டும் பாவத்தை விட்டு தூரமாகுவதற்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வரக்கூடிய ரமலானை அல்லாஹு தாலா புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே அமைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளையிலே வெற்றி பெற்று சுவர்க்கம் நுழைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.